சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். 52 நபர்கள் மரணமுற்று 200க்கும் மேற்பட்ட மிகுந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அப்போது உரிய நடவடிக்கை சரியாக எடுக்கப்படவில்லை என்று எல்லோரும் கருத்து தெரிவித்திருந்தனர். நம்முடைய பாமக கட்சி தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்களும் நம்முடைய திரு வேல்முருகன் அவர்களும் அவையிலே இது குறித்து மார்ச் 2002 உரையாற்றியிருக்கிறார்கள். தற்போது இந்த சம்பவம் குறித்து என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடனே நடைபெற்று 52 நபர்கள் மரணமுற்று 200க்கும் மேற்பட்ட மிகுந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நீங்க சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் தற்போது முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று சபாநாயகர் அதிமுகவினருக்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த கட்டுப்பாடு நீக்கி இருக்காரு. தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் அவைக்கு வந்துட்டாங்களா? அங்க இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னென்ன? தமிழ்நாடு சட்டப்பேரவையை கூட்டத்தொடரில் இன்னைக்கு அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டு செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்புல முன்வைத்தார். இந்த நிலையில சட்டப்பேரவையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விவகாரம் தொடர்பாக பேசினார். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு அனைத்து கட்சிகளும் இந்த விதியின் 55 கீழ் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தாங்க. எனவே அதுல விரிவாக இந்த சம்பவம் தொடர்பாக பேச இருந்த நிலையில இன்றைக்கு எதிர்கட்சியினர் அதிமுக உறுப்பினர்கள் திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. மிக முக்கியமாக விதிகளுக்கு மாறாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அவர்களின் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதில் கொள்கை உறுதி கொண்டவன் நான் அப்படிங்கிறதையும் அவர் இன்றைக்கு சட்டப்பேரவையில் பேசினார். மேலும் காலை மற்றும் மாலை வேளைகளில் 2 வேளையிலும் இன்றைக்கு மானிய கோரிக்கைகள் நடைபெற உள்ள நிலையில் வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த அவைக்கு வந்து வினாக்கள் விடைகள் நேரத்துக்கு முடிந்த பின்னர் அவர்களை அனுமதிக்கலாம். இதை சபாநாயகர் பரிசீலிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முதலமைச்சர் பேரவையில் வைத்தார். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில வெளியேற்றப்பட்டவர்கள் மீண்டும் அவைக்கு வர வேண்டும் என உத்தரவிடுகிறேன் என சபாநாயகர் தெரிவித்திருந்தார். அதாவது தற்போது பேரவையில கேள்வி நேரம் போய்கொண்டிருக்கிறது, வினாக்கள் விடை நேரம். இது சரியாக இன்னும் ஒரு 10-15 நிமிடத்துல நிறைவு பெற்றதுக்கு பிறகு நேரமில்லா நேரத்துல கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கிறது. கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே அதிமுக, காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் இதில் பேசுவதற்கான அனுமதி கேட்கக்கூடிய நிலையில இந்த விவகாரம் இன்றைக்கு அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேச இருக்கிறாங்க. அனைத்து கட்சிகளும் பேசிய பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு நீண்ட விளக்கத்தையும் அளிக்க இருக்கிறார். இந்த நிலையில இன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில முதலமைச்சரின் கோரிக்கை ஏற்று அவர்கள் கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு உள்ளே வர உத்தரவிடுகிறேன் அப்படிங்கிற உத்தரவையும் வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது அவர்களுடைய அறையில காத்திருக்கிறாங்க. கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் உள்ளே செல்வார்களா என்பது தெரிய வரும். எனவே இந்த தகவலும் அவர்களுக்கு சென்றடைந்திருக்கிறது. எனவே கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு அவையில கலந்து கொள்வாங்களா இல்லையா, இன்னும் உள்ள போக ஆரம்பிக்கல யாரும் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல தெரிய வரும். இப்ப எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விசாரிப்பதற்கு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாரு. அதை நிராகரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்ப நேரமில்லா நேரத்தில் 0 ஹவர்ல விவாதிக்க வாய்ப்பு இருக்கா அபினேஷ்? பொதுவாக சட்டப்பேரவை மரபுப்படி வினாக்கள் விடைகள் நேரத்தில் தான் தொடங்கும். ஒருவேளை வினாக்கள் விடைகள் நேரம் ஒத்திவைக்கப்பட வேண்டும் அப்படின்னா அதற்கு பேரவையில் அவை முன்னவர் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து அதன் பிறகுதான் அந்த வினாக்கள் விடைகள் நேரம் ஒத்திவைக்கப்படும். அதாவது நாளைக்கு அந்த வினாக்கள் விடைகள் நேரம் ஒத்திவைக்கிறோம் அப்படின்னா முன்பே அந்த பேரவையில வந்து தீர்மானத்தை கொண்டு வந்து நாளைக்கு வினாக்கள் விடைகள் நேரம் இல்லை அப்படிங்கிறத கொண்டு வரணும். அந்த வகையில இன்றைக்கு சட்டப்பேரவை மரபுப்படி காலை 10 மணிக்கு வந்து வினாக்கள் நேரம் தொடங்கிச்சு. நேரமில்லா நேரத்துல அந்த சப்ஜெக்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் உள்ள அமளியில் ஈடுபட்ட போது அதிமுக உறுப்பினர்களிடம் சபாநாயகர் தெரிவித்தார். ஆனாலும் அவர்கள் இப்பவே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொன்னதுனால அது விதிகளுக்கு புறம்பாக அவர் நடந்து கொண்டதாக தான் சபாநாயகரும் சொன்னார். பேச நான் அனுமதி தரேன், ஆனா நேரமில்லா நேரத்தில் சொன்னாரு. இந்த நிலையில தான் தொடர்ந்து அவங்க அமர்ந்து கோஷமிட்டு பதாகைகள் ஏந்தி அமளியில் ஈடுபட்டதுனால அவை காவலர்களை கொண்டு அவங்க வெளியேற்றப்பட்டாங்க. பிறகு இந்த ஒரு நாள் முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் அப்படிங்கிற நடவடிக்கையும்
தீர்ப்பான எடுத்தார். இப்ப மீண்டும் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்துல நேரமில்லா நேரத்துல விதி எண் 55 கீழ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கவன ஈர்ப்புல பங்கேற்கலாம் அப்படிங்கிறதையும் மீண்டும் உத்தரவிட்டார். மீண்டும் உள்ள போனா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்துல பேசுவார். அதற்கு முன்பாக அனைத்து கட்சி உறுப்பினர்களும் இதுல பேச இருக்கிறாங்க. மிக முக்கியமா தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன், அதே போல மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், விசிக சட்டமன்ற உறுப்பினர்கள், பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதன் பிறகு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் பிறகுதான் முதலமைச்சர் இதுல விளக்கம் அளிக்க இருக்கிறார். எனவே மீண்டும் அவங்க உள்ள செல்வாங்களா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நிமிடங்களை தெரிய வரும். ஆனால் உள்ளே போனா நிச்சயமா நேரமில்லா நேரத்துல இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி பேசுவார். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.